ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதியம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேக் ரெசிபி போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஆஃப்டர் லாங் டைம் இது வந்து நியூ இயர் அன்றைக்கி நான் செஞ்சது. நியூ இயருக்கு நாள் நைட்டு செஞ்சது. நியூ இயர்க்கு கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு ஓரியோ வச்சு பண்ணக்கூடிய கேக். இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இதுக்கு 6 பிஸ்கட் எடுத்திருக்கேன். 10 ரூபா பாக்கெட் 6 எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒயிட் க்ரீம் வந்து தனியாக பிரித்து எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம மிக்சியில் போட்டு இந்த பிஸ்கட்டை அரைக்கும் போது அந்த க்ரீமோடு சேர்த்து ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும், அரைக்க முடியாது சரியாக. அதனால் வந்து க்ரீமை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துட்டு பிஸ்கட்டை மட்டும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் யாராவது இந்த கேக் ரெசிபி ஆல்ரெடி வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலாக நல்லாவே வந்துருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து அதாவது ரொம்ப வந்து ஃபால்ட்டு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பிஸ்கட்டை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக ஒரு பவுலில் கலந்துக்கிறோம். கலந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இனியன் சாப்பிடணும் அப்படிங்கிறனால லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக சூடாக இருக்க பாலை ஆட் பண்ணிட்டேன். அது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணேன். ஸோ அதனால் கீழே பிஸ்கட் ரொம்ப வெந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம குக்கரில் வைக்கும் போது அது கலர் வந்து ரொம்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா ஆறின பாலை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த சூடாக இருக்க பாலோட இந்த ஒயிட் கலர் க்ரீமை போட்டோன்னே டக்குன்னு வந்து கரைஞ்சி இதாகிடுச்சு. ஸோ வந்து ஒயிட் கலர் க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு பால் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு அதில் வந்து என்கிட்ட கொஞ்சமாக பிளாக் கலர் சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு எதில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோமோ, இப்போ நீங்கள் அவன் வச்சுருந்தீங்கன்னா அவன் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது ஒரு பாத்திரத்தில் சுற்றிலும் பட்டர் தடவி பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மிக்சரை வந்து அந்த பவுலில் ஊற்றிட்டு ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் கீழே ஃபுல்லாக கல் உப்பை பரப்பிட்டு கொஞ்சம் மேடாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் வந்து இந்த கேக் பவுலை வச்சிட்றோம். வச்சுட்டு குக்கரோட மூடியில் வந்து இருக்கக்கூடிய விசிலும் அந்த கேஸ்கட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆச்சு. ஸோ கேக் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஒரு டூத் பிக் குச்சி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அந்த பட்டர் பேப்பரை உரிச்சிட்டிங்கன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். ஸோ நான் வந்து இதுக்கு மேலே லைட்டாக டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே சுடு தண்ணி வச்சுட்டு அதில் மேலே ஒரு பவுல் வச்சுட்டு 3 டெய்ரி மில்க் சாக்லேட் போட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து இதில் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக என்கிட்ட கொக்கோ பவுடர் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொக்கோ பவுடர் போடும்போது கொஞ்சம் கசப்பு வரும். அதனால் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேக்குக்கு மேலால் ஊற்றி டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருந்தக்கூடிய அந்த சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே டெக்ஸ்சராக நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து சாஃப்டாகவும் இருந்துச்சு. குக்கரில் செஞ்ச மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு சூப்பராகவே வந்துடுச்சு. ஸோ முன்ன வீடியோவில் அவங்க எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.